அன்பார்ந்த இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் ஜோதி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி வெற்றியை உறுதிப்படுத்துவோம் என உறுதியேற்று அமர்ந்திருக்கிற மேலாள் நகர்மன்ற தலைவர் திரு மு கண்ணையன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, சந்திரகுமார் அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆர் தமிழ்ச்செல்வன், ஆர் சவுந்தர், வடிவேல், ஹரிதாஸ், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த ராஜ்குமார், கே பணி, வாசுதேவன், தக்கோலம் நாகராஜ், முகமது அலி ஆகிய தோழர்களே, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றிய தம்பி நரேஷ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் சங்கத்தமிழன் நீல சந்திரகுமார், நீலவானத்து நிலவன், மனச்செழியன், நற்குமரன், தமிழ்மாறன், கருணாமூர்த்தி, அன்புக்கரசி பிரபாகரன், சந்தர், அப்பல்ராஜ், நரேஷ், பாக்கியராஜ் ஆகிய தோழர்களே, இளஞ்சேக்வாரா அவர்களே, ஆ பாலசிங்கம் அவர்களே மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் கௌதம சன்னா அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஏன் வெற்றி பெற வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராய் அமர வேண்டும். இது திமுகவின் விருப்பம் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம், இடதுசாரிகளின் விருப்பம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் விருப்பம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் விருப்பம், முஸ்லிம் லீக்கின் விருப்பம், மனிதநேய மக்கள் கட்சியின் விருப்பம், திராவிடர் கழகத்தின் விருப்பம், தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளின் விருப்பம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும்? அப்போதுதான் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டு உடனடியாக வந்து முதலில் கையெழுத்திட்டது என்று அண்ணன் கண்ணையன் அவர்கள் இங்கே மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார். சில பேர் திருமாவளவன் இந்த 6 சீட்டுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கக்கூடாது, அவர் உடனடியாக போய் கையெழுத்திட்டது ஏன்? இது அவரை நம்பியிருக்கிற சமூகத்திற்கு செய்திருக்கிற துரோகம் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார். அவர்கள் நம் மீது அக்கறை கொண்டவர்களை போல ஒரு நாடகம் நடத்தினார்கள். யார் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் விமர்சனம் செய்தால் அதற்கு நாம் விளக்கம் சொல்லலாம், கவலைப்படலாம், அதற்காக நாம் வருத்தமும் பண்ணலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் திருமாவளவன் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டானா, திமுக கூட்டணி உடையாதா என்று இளவு காத்த கிளி போல காத்திருந்தவர்கள் ஏமாற்றமடைந்து விட்டார்கள். திமுக கூட்டணி எப்படியாவது உடைந்துவிடும். முதலில் திருமாவளவன் ஆத்திரப்பட்டு, ஆவேசப்பட்டு, உணர்ச்சியப்பட்டு, தன்மானம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வெளியே வருவான். திருமாவளவனை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியே வரும். திமுக கூட்டணி உடைந்து சிதறும் என்றெல்லாம் கனவு கண்டவர்களுக்கு அவர்களின் கனவிலே மந்தள்ளி போடக்கூடிய வகையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 சீட்டுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடத்தில் போட்டியிட்டாலும், 7 இடத்தில் போட்டியிட்டாலும், அல்லது 8 இடத்தில் வென்றாலும், 10 இடத்தில் வென்றாலும்
எம்எல்ஏக்களாகத்தான் இருந்து பணியாற்ற முடியும். திமுக வெற்றி பெற்றால் ஆட்சி கட்டிலில் அமர முடியும். திமுக வெற்றிக்கும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. நான் 10 இடங்களில் போட்டியிட்டு 10லும் வெற்றி பெற்றால் 10 எம்எல்ஏக்கள் உள்ளே இருக்க முடியும். இந்த 10 எம்எல்ஏக்களால் பாரதிய ஜனதாவை விரட்ட முடியுமா? முடியாது. இந்த 10 எம்எல்ஏக்களால் சனாதன சக்திகளை விரட்ட முடியுமா? முடியாது. இந்த 10 எம்எல்ஏக்களால் அதிமுக பாமகவின் சதியை முறியடிக்க முடியுமா? முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் முறியடிக்க முடியும். அந்த தளபதி முதலமைச்சர் ஆனால் பாஜகவை ஓட ஓட விரட்ட முடியும். தமிழ்நாட்டில் உனக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க முடியும். எனவே எங்களுக்கு எவ்வளவு இடம் என்பதை விட பாஜகவுக்கு இடம் இல்லை என்பதுதான் முக்கியம். எங்களுக்கு இடம் குறைவானது என்று சொல்லிவிட்டு நான் ஆத்திரப்பட்டு வெளியே வந்தால் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏரி மேல கோச்சிக்கிட்டு என் கால் கழுவாம போனா யாருக்கு நஷ்டம்? நான் திமுகவோடு கோபித்துக் கொண்டு வெளியே வந்தால் 234 இடத்துல 234 பேரை நான் வேட்பாளராக அறிவிக்கலாம். அவ்வளவுதான் செய்யும். நானும் வெற்றி பெற முடியாது. யாருக்கும் அதில் பயன். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் என்கிற வரலாற்று பழி நம் மீது. திமுக கூட்டணியை உடைத்து விட்டான் திருமாவளவன் என்கிற களங்கம் காலமெல்லாம் திருமாவளவன் மீது விடும். யாருக்கு லாபம்? அதிமுகவுக்கு லாபம். அதிமுகவுக்கு லாபம் என்பதை விட யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு லாபம். பாஜகவுக்கு லாபம் என்பதை விட அதனை இயக்கிக் கொண்டிருக்கிற RSSக்கு லாபம். முக்கியமானது. எந்த RSS தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, பிஜேபி நுழையக்கூடாது என்று கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவோடு கைகோர்த்து தொடர்ந்து களமாடினோமோ, இதுதான் கொள்கை கூட்டணி என்று சொன்னோமோ, அதெல்லாம் பொய் என்றார்கள். இப்ப 4 வருஷமா இவன் பேசுறது பொய். 2 சீட்டுக்காக வெளியே வந்துட்டான். 8 6 என்ன 2 பெரிய இடைவெளி? எனக்கு அதல்ல பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி திடீரென்று உருவான கூட்டணி அல்ல. 2016 உருவான கூட்டணி. எதற்காக? தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறது பிஜேபி. காய் நகர்த்த தொடங்கிவிட்டது. சாதி உணர்வை தூண்டுகிறது, மதவெறியை பரப்புகிறது, முதுகலை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறது. வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல் என்றெல்லாம் இங்கே மதவெறி அரசியலை செய்ய தொடங்குகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டை சூழும் இந்த பயங்கரவாத அரசியலில் இருந்து, ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது, இடதுசாரி கட்சிகளுக்கும் இருக்கிறது, காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் இருக்கிறது. இந்த புரிதலோடு தான் தோழர்களே 5 ஆண்டு காலம் நாம் தொடர்ந்து கைகோர்த்து களமாடினோம். நீட் எதிர்ப்பு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டம், ஷேல் போன்ற எரிவாயு எடுக்கிற போராட்டம், சமூக நீதி தொடர்பான போராட்டம், புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து நடத்துகிற போராட்டம், கடைசியாக அண்ணன் அவர்களின் தலைமையில் நடந்த வல்லூர் கோட்டம் அருகே நடந்த போராட்டம் வேளாண் சட்டங்களை எதிர்த்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று நடத்திய போராட்டம், CAA என்ற குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம், காவிரி நீருக்கான போராட்டம், மாநில சுயாட்சிக்கான போராட்டம், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம், இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கான போராட்டம். தமிழ்நாட்டு நலன்களுக்காக இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயணித்ததன் விளைவாக உருவான இந்த கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எத்தனை நடைபயணம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை கருத்தரங்குகள், எத்தனை மாநாடுகள், விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகளில் அண்ணன் தளபதி உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மாநாடெல்லாம் திருச்சியே திணறியது. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் பேரணி, தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், இந்திய நாடு திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட பேரணி, எல்லாவற்றிலும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள் வந்து பங்கேற்று உரையாற்றும். இதெல்லாம் இதற்காக பாஜக என்கிற சனாதன சக்தி, பயங்கரவாத சக்தி, வெகுமக்கள் விரோத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்துவிடக் கூடாது. தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட இந்த தமிழ் பூமி, பேரறிஞர் அண்ணாவால் சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த தமிழ் மண், தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த தமிழ் தேசம்
சாதி வெறியர்களின் கைகளில், மத வெறியர்களின் கைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சின்ன பின்னமாக சிதறிவிடக் கூடாது. சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்து முஸ்லிம் என்கிற வகையிலே பகை வளர்த்து இங்கே மோதலை உண்டு பண்ணிவிடக் கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை அவர்கள் தூண்டிவிடக் கூடாது. அவற்றையெல்லாம் தடுத்தாக வேண்டும் என்கிற பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வோடு தான் முதலில் போய் கையெழுத்திட்டான் திருமாவளவன். அண்ணன் தளபதி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர வைத்தால் மட்டும்தான் இந்த சனாதன சக்திகளை விரட்டி அடிக்க முடியும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அதிமுகவின் எதிரி திமுக, பாஜகவின் எதிரி திமுக, பாமகவின் எதிரி திமுக. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுகவை எதிரியாக பார்க்கிறது. சரி, தனியே நிற்கிற கமல்ஹாசன் அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திருக்கிறது. அதிமுகவை விமர்சிப்பதை விட திமுகவை விமர்சிக்கிறார். யோசித்து பாருங்கள். அதிமுகவிலிருந்து பிளவு பெற்று வெளியே போன அந்த டிடிவி தினகரன் அதிமுகவை விமர்சிப்பதை விட திமுகவை விமர்சிக்கிறார். அவருக்கு எதிரி திமுக. நாம் தமிழர் கட்சி நினைவுபடுத்துகிறார் சுந்தரவல்லி அவர்கள். 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு குட்டிச்சோராக்கி இருக்கிறது அதிமுக. அதிலும் 5 ஆண்டு காலம் எடப்பாடி தலைமையிலே ஆண்ட இந்த அரசு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மோடியிடம் அடமானம் வைத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று. உண்மையிலே மோடி தான், நரேந்திர மோடி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஓ பன்னீர்செல்வம் தான் துணை முதலமைச்சர் என்று நீங்கள் ஏமாந்து போயிருக்கிறீர்கள். உண்மையிலே அமித்ஷா தான் இங்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர். அவர்கள் தான் ஆண்டாங்க. இல்லை என்றால் 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்க முடியுமா? நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுகிறது. 7 தமிழர் விடுதலை தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் தந்ததா? கவர்னர் ஒப்புதல் தந்தாரா? யோசித்து பாருங்கள். நீட் தேர்வு வேண்டாம் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மத்திய அரசு ஒப்புதல் தந்ததா? ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் இன்றைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும். சிங்கள அரசை எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும். ஐநா மனித உரிமை கவுன்சில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்திருக்க வேண்டும். உள்ளபடியே இவர்கள் தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருந்தால் ஔவையார் பாட்டை எழுதி படித்தால் போதுமா? பாரதியார் பாட்டை எழுதி படித்தால் போதுமா? கணியன் பூங்குன்றனுடைய சொல்லாடலை யாரும் ஒரு யாவரும் கேள்வி என்று எழுதி படித்தால் போதுமா? நரேந்திர மோடி ஈழத்தமிழர் விவகாரத்தில் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும், சர்வதேச குற்ற புலனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. அந்த தீர்மானத்தை இந்தியாவல்லவா முன்மொழிந்திருக்க வேண்டும். இந்தியாவில் ஒரு அங்கமாக இருக்கிற தமிழ்நாடு 7.5 கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு தேசம். உலகம் எங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகம் 7.5 கோடி, 6.5 கோடி, இன்றைக்கு 6.25 கோடி மக்கள் வாக்காளர்களாகவே இருக்கிறோம். அவ்வளவு பெரிய தேசம் இந்தியாவிலே ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்தியர்கள் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறோம். தமிழ் தேசிய இனம். ஆகவே நம்முடைய உணர்வுகளை மதிப்பதாக இருந்தால் ஈழத்தமிழர் விவகாரத்தில் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு காரணமான ராஜபக்சே கும்பலை சர்வதேச குற்ற புலனாய்வுக்கு உட்படுத்தக்கூடிய தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு வெளிநடப்பு செய்கிறது. ராஜபக்சேவை ஆதரித்து வாக்களிக்காமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற காரணத்தினால், தேர்தல் இல்லாமல் இருந்தால் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்திருப்பார்கள். தமிழர் விரோத கட்சி பிஜேபி, அந்த கட்சியை இன்றைக்கு தோளிலே தூக்கி கொண்டு அதிமுகவும் பாமகவும் தற்காலிக ஒரு பதவி ஆசைக்காக தமிழ்நாட்டை அடமானம் வைத்திருக்கிறார்கள். யார் அவர்கள்? பாரதிய ஜனதா கட்சி. நம்மை போன்ற வெறும் சராசரியான அரசியல் கட்சி அல்ல தோழர்களே. திமுக என்றால் திமுக தான். பின்னால் திரைமறைவிலே எந்த இயக்கமும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். பின்னால் திரைமறை இயக்கங்கள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். திரைமறை இயக்கம் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு பின்னால் RSS என்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது. பிஜேபி என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல. திமுகவுக்கு RSS மாதிரி ஒரு இயக்கம் இருக்கிறதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு RSS மாதிரி இயக்கம் இருக்கிறதா? பிஜேபிக்கு RSS கொடுக்கிற செயல் திட்டம் தான் அவர்களின் செயல் திட்டம். இந்தியாவின் பிரதமராக மோடி இருக்க வேண்டும் என்பதை பிஜேபி தீர்மானிக்கவில்லை. பிரதமர் வேட்பாளராக RSS தான் தீர்மானித்தது. நாளைக்கு நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் என்று பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்கள் தீர்மானிக்க முடியாது. RSS இயக்கம் தான் தீர்மானிக்கும்.
தமிழ்நாட்டிலே என்ன அரசியலை கையாள வேண்டும், யாரை தலைவராக போட வேண்டும், யார் வேட்பாளராக போட வேண்டும் என்பதை கூட பிஜேபி தீர்மானிக்கவில்லை. திமுக வேட்பாளர்களை அண்ணன் தளபதி தீர்மானித்தான். விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களை திருமாவளவன் தீர்மானித்தான். பிஜேபி வேட்பாளர்கள் யார் தீர்மானித்தது சொல்ல முடியுமா? எல் முருகனார் தீர்மானித்தார். தமிழ்நாட்டு தலைவர் அவர்தானே. வேட்பாளர்களை தீர்மானிக்கிற ஆற்றல் இருக்கிறதா? இல்லை. சரி, தேசிய கட்சி என்பதனால் தேசிய தலைவர் தான் செய்வார் என்றால் பிஜேபியின் தலைவர்கள் கூட அதை தீர்மானிக்கவில்லை. RSS தான் தீர்மானித்தது. காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி ராகுல் காந்தி ஒப்புதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற முடிவை ராகுல் காந்தி ஒப்புதலோடு அறிவிக்கிறார். ஆனால் பாஜகவின் வேட்பாளர்களை RSS தான் தீர்மானிக்கிறது. RSS இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டால் ஏன் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வெறும் பிஜேபி அரசியல் கட்சியாக மட்டும் பார்ப்பீர்களே, ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. பிஜேபிக்கு பின்னால் இருக்கிற RSS இயக்கத்தின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டால் தமிழ்நாட்டுக்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதை முன்னுணர்ந்தவர்தான் அண்ணன் தளபதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள். தொலைநோக்கு பார்வை இந்த ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணியை அவர் கட்டி எழுப்பினார். இந்த கூட்டணியும் கூட்டணி கட்சிகளும் அதனால்தான் திமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அண்ணன் தளபதி அவர்களை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இன்றைக்கு நாம் களத்தில் இருக்கிறோம். RSS இயக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். மகாத்மா என்று உலகமே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் RSS. நாத்ரான் கோட்சேயா ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும்? அவர் என்ன மாவோயிஸ்டா? அவர் என்ன தீவிர கம்யூனிஸ்டா? அவர் என்ன நக்சல்வாதியா? அவர் என்ன தேச விரோதியா? ஏன் கொள்ள வேண்டும்? இவர்களை விட தீவிரமான இந்துத்துவ பற்றாளர், இந்து மதத்தின் மீது பற்றுள்ளவர், சாதி அமைப்பை கூட நியாயப்படுத்தக்கூடியவர் தான். தீவிரமான ஒரு இந்து பற்றாளரை ஏன் கொன்றார்கள் என்றால் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பற்றி அவர் வெளிப்படையாக பேசினார். பாகிஸ்தான் இந்தியா பிளவுபட்ட போது அவர் இந்த நாட்டுக்கு எல்லோரும் இந்துஸ்தான் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்ன போது மறுத்தார். அது தவறு, இது மதசார்பின்மை உள்ள ஒரு நாடு, இங்கே மதம் கூடாது சொன்னார். பாகிஸ்தான் பிரிந்து விட்டதா, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துங்கள் என்று பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு அழுத்தம் கொடுத்தார் காந்தி. 2 தவணை நிதி கொடுத்தாகிவிட்டது, 3வது தவணையை தாமதப்படுத்தார்கள் என்று உண்ணாவிரதம் இருந்தார். பாகிஸ்தான் கட்டமைப்புக்காக இந்தியா செலுத்த வேண்டிய தொகை அது, அந்த தொகையை 3வது தவணையை நிறுத்தி வைத்திருந்த நேரத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தியவர் காந்தியடிகள். இஸ்லாமியர்களை ஆதரித்தார் என்பதற்காக, இஸ்லாமியருக்கு ஒற்றுமையை வலியுறுத்தினார் என்பதற்காக காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற பயங்கரவாத இயக்கம் தான் RSS. பயங்கரவாத இயக்கம் சாதி உணர்வை தூண்டி மதவெறியை பரப்புவது. வெள்ளையன் இருந்த காலத்திலே வெள்ளையனே வெளியேறு என்றார் காந்தியடிகள். இந்தியர்களாய் உன்னிடையோம் என்று சொன்னார். தமிழனா இல்லை, மலையாளியா இல்லை, குஜராத்தியா இல்லை, பீகாரியா இல்லை, தெலுங்கனா இல்லை, எல்லோரும் இந்தியர்கள், வெள்ளையரை வெளியேற்றுவோம். இது காந்தியடிகள் வைத்த இந்தியன் என்ற ஒரு தேசியம். ஆனால் இவன் பேசுகிற தேசியம் இந்தியர் என்கிற தேசியம் அல்ல தோழர்களே. இந்தியாவின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்களே நாட்டை ஆள வேண்டும் என்கிற தேசியம். எல்லோரும் இந்துக்கள் தான். திமுகவுடைய 90% பேர் இந்துக்கள் தான். இந்துக்கள் தானே இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே 90% பேர் இந்துக்கள் தான். இந்துக்கள் தானே இருக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் 90% பேர் இந்துக்கள் தான். கொஞ்சம் சொல்றான் பாரு, திருமாவளவன் பயந்துக்காரு அந்த இந்துன்னு சொல்றாரு. யதார்த்தமான உண்மை அதுதான். என் சான்றிதழ் அதுதான் எழுதிருக்கான். இந்து பழைய தானே எழுதிருக்கிறான். என்னுடைய சான்றிதழ் அதான் எழுதி கொடுக்கிறான். என்னுடைய குடும்பம் அதுதானே பின்பற்றுகிறது. அதுதானே யதார்த்தம். அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா என்பது வேறு. ஆனால் எனக்கான அடையாளம் இந்த சமூகத்தில் அதுதானே. அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கட்சிகளிலும் 90% பேர், 95% பேர் இந்துக்கள் தான் இருக்க முடியும். எனவே ஆம்புலன்ஸ் வழிவிட்டு எங்கே அவர்கள் பேசுகிற தேசியம் என்பது நாட்டுப்பற்றின் மீதான தேசியம் அல்ல. அவர்கள் இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டுகிறார்கள், கிறிஸ்தவர்களை எதிரிகளாக காட்டுகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பை விதைக்கிறார்கள். அப்படின்னா இந்து சமூகத்தில் உள்ள உண்மையான பற்று கிடையாது. ஓட்டுக்காக இந்து சமூகத்தின் மீது உண்மையான பற்று இருந்தால்
நீட் தேர்வால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்களா? இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்களா? ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று நோட்டு ரூபாய் மதிப்பிழப்பை செய்கிறார்களே, அதனால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? ஓபிசி இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான மத்திய தொகுப்பிலே ஓபிசி இடஒதுக்கீடு இல்லையே, அந்த ஓபிசி இடஒதுக்கீடு வேண்டும் என்று என்றைக்காவது மோடி பேசியிருந்தா, அமித்ஷா பேசியிருந்தா, பிஜேபிக்காரன் பேசியிருந்தா? இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் பிஜேபிக்காரர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை பேசியதில்லை, குடிநீர் பிரச்சனையை பேசியதில்லை, சாலை வசதி பேசியதில்லை, சுடுகாடு பிரச்சனையை பேசியதில்லை, சுடுகாட்டு பாதை என்று பேசியதில்லை, வீடு மனைப்பட்டா பேசியதில்லை, சாதி கொடுமைகளை கண்டித்ததில்லை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டித்ததில்லை, பெண்களுக்கான உரிமைகளை பேசியதில்லை, தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பேசியதில்லை, எம்பிசி ஓபிசிக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறதா, பேக்லாக் வேகன்சிஸ் பின்னடைவு காலியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றனவா பேசியதில்லை. திமுக பேசும், விடுதலை சிறுத்தை பேசும், கம்யூனிஸ்ட் பேசும். அவன் என்ன பேசுவான்னா, நீ இந்து, நீ முஸ்லீம், அவன் கிறிஸ்தவ, அவன் பைபிள் படிக்கிறான், அவன் மத மாற்றம் செய்யறான், முஸ்லீம் வந்து எல்லாத்தையும் ஏமாத்தும் அல்ல, பிரியாணி போட்டு எல்லாத்தையும் மதம் மாத்துறான். இதுதான் அரசியல். இந்தியா முழுக்க இதுதான் அவர்களுடைய அரசியல். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சுற்றுச்சூழலுக்காக போராடி இருக்கிறானா? சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நல்ல காற்று வேண்டும், நல்ல தண்ணீர் வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், சுகாதாரம் வேண்டும் போராடி இருக்கிறானா? அவன் எங்க எந்த கோயில்ல பிரச்சனை கையில் எடுக்கலாம், அவன் போய் சாமியை உடைச்சிட்டு இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்குவான். ஆந்திராவில் இப்போ ரீசெண்டா நடந்தது, மாலேகான் குண்டுவெடிப்புல வந்து முஸ்லீம்கள் மீது பழி போட்டாங்க. ஆனா அதை செய்ததே ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்த பெண்கள், அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதே மாதிரி கிரகாம் ஸ்டெயின்ஸ்டூவன் ஒரு பாதிரியார் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து குடும்பத்தோடு வந்து ஒடிசாவில் தங்கியிருந்து குஷ்ட நோய்களுக்கு தொண்டு செய்திருந்தாங்க. பெத்த தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் குற்றம் வந்துச்சுன்னா நம்ம கண்டுக்கிறதில்ல, தள்ளி விட்டுறோம், அவங்க பிச்சை தான் போறாங்க. ஆனா அவங்க இன்னொரு நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து குற்றநோயின் கைகளில் வருகிற உடை நீரை துடைத்துவிட்டு கண்களில் வெளிவருகிற பீழையை துடைத்துவிட்டு அவர்களை பெற்ற பிள்ளைகளை போல பாதுகாக்கக்கூடிய தொண்டை செய்து கொண்டிருந்தார்கள் அன்னை தெரசாவை போல. ஆனால் இந்த மத வெறியர்கள் அவர்களை காரிலேயே பிள்ளைகளோடு குழந்தைகளோடு வைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்படி கொளுத்தின இந்திய கேபினட் அமைச்சர், ஒரு மந்திரி இதுவரையிலும் பாராளுமன்றத்தில் வந்து ஜெய் ஹிந்த் சொல்லியிருக்கிறாங்க, ஜெய் பாரத் சொல்லியிருக்காங்க. இவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் மத கோஷன், மதவாத கோஷன். அவன் சொன்ன உடனே முஸ்லீம்கள் வேற மாதிரி சொல்ல வேண்டிய தேவை வருது, கிறிஸ்தவர்கள் வேற மாதிரி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நானும் போயிட்டு தமிழ் வாழ்க்கைன்னு பேச வேண்டியது. பெரியார் நீங்க, பெரியாரியல் நீங்க, அம்பேத்கரியல் இல்ல, ஜனநாயகம் இல்ல அப்படின்னு நம்ம கோஷம் போட முடியும். நம்ம அவங்க மாதிரி சாதி கோஷம் போட முடியாது, மத கோஷம் போட முடியாது. அந்த மத துவேஷத்தை அடிப்படை அரசியலாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் RSS. அவர்களின் நோக்கம் என்ன? மதவெறியை தூண்டுவது. தமிழ்நாட்டிலே முஸ்லீம்கள் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ஒரு 10% மேல தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. முஸ்லீமுக்கு எதிராக மக்களை தூண்டி வருகிறாங்க. இங்கே அவங்க 3-3.5% 4% தான் இருக்கிறாங்க. அதனால இங்கே அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னா சாதி வெறியை தூண்டுவதுதான், சாதி உணர்வை தூண்டுவதுதான். ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியான பாரம்பரியம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கேட்கிற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக சொல்லி 10 பேர் கூடி ஒரு கூட்டம் நடத்தினாலும் அமித்ஷா அதற்கென்று ஸ்பெஷல் ஃபிளைட் எடுத்து வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவார். ஊரா எல்லாம் போறான். தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் பாத பூஜை செய்தாங்க. பாத பூஜை அவனுக்கு கல்வி கொடுக்குங்கிறத பற்றி அவனுக்கு கவலை இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்குங்கிறத பற்றி கவலை இல்லை, அவர் மீது திணிக்கப்படுகிற சாதி கொடுமைகளை கண்டிக்க கவலை இல்லை, ஆணவ கொலைகளை கண்டித்து என்னைக்காவது பேசுகிறார்கள். ஆணவ கொலைகளை கண்டித்து பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் நிகழ்கின்றன என்றைக்காவது அதை கண்டித்து பேசியிருந்தா? அவ்வளவு மோசமான ஆபத்தான கொள்கைகளை கொண்ட RSS இயக்கத்தின் அரசியல் பிரிவுதான் பிஜேபி. அந்த பிஜேபியை தமிழ்நாடு எக்கேடு கெட்டால் என்ன,
அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அம்மாவும் போய்விட்டாங்க. இனிமே அதிமுகவை எங்களால் நடத்த முடியாது. அது எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, அதிமுகவே போனாலும் பரவாயில்லை தான் எடப்பாடி ஓபிஎஸும் பிஜேபியை தூக்கி தோல்வியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தற்காலிகமாக என்ன தேவையோ அந்த தேவைக்காக மட்டுமே அவர்கள் எல்லாம் செய்வார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். கூட்டணி போடுகிற வரையிலும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்த கட்சி. நாமெல்லாம் ஒரு நாள் பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு அவங்க எப்படி பேசுறது யூடியூப்ல கிடக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி மனசு இருக்குன்னு நமக்கே தெரியல. இப்படி பேசுற நாமளா இப்படி கூட்டணி வச்சிருக்கிறோம். அவ்வளவு கேவலம். விமர்சனம் பண்ணலாம், அதிமுக விமர்சிக்கலாம், திமுக விமர்சிக்கலாம், பாஜக விமர்சிக்கலாம், தனிப்பட்ட முறையில் நபர்கள் நம்ம யாரையும் விமர்சிக்கிறது கொள்கை பூர்வமான விமர்சனங்கள். ஆனால் இவர்கள் எவ்வளவு தனிநபர் விமர்சனங்களை செய்தார்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி தோழர்களே, அதிமுக இங்கு ஒரு பொருட்டே இல்லை. திமுகவின் உண்மையான எதிரி அதிமுக அல்ல. அந்த ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிற்க அதிமுகவில் ஆளே இல்லை. களத்தின் முன்னால் எதிரிகள் இல்லை. அதிமுக ஒரு பொருட்டை இல்லாமல் நீர்த்து போய்விட்டது. அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் தோழர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பாருங்கள், அம்மையார் பேசுகிறார், நான் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன். அந்த தவறுக்காக பரிகாரம் செய்யவே நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். ஆவேசமாக சொல்லுகிறார். அவர் எப்படி பேசுவார் என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஆவேசமாக பேசினாலும் உச்சரிப்பு அவ்வளவு தெளிவாக இருக்கும். செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய உச்சரிப்பு அழுத்தம் திருத்தமாக நானே ஆட்சியை கவிழ்த்தேன். இப்போது சொல்லுகிறேன், இனி எந்த காலத்திலும் எவ்விதத்திலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுகவுக்கு உறவு இருக்காது, தொடர்பு இருக்காது. இந்த அம்மாவை குலதெய்வம் சொல்லக்கூடிய இவர்கள், அம்மாவின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இவர்கள் மனசாட்சி இருந்தால் மல்லாந்து படுத்து தொட்டு பார்த்து சிந்திக்க. அம்மாவுக்கு நீங்கள் துரோகம் இழைத்திருக்கிறீர்களா, நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது என்பது மட்டுமல்ல தோழர்களே, பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் காலோன்றுவதற்கு வேரூன்றுவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது, திமுக அழிக்காது, நாம் அழிக்க போறதில்லை, பிஜேபி காரனை அழிச்சுவான். கூட்டணி கட்சிகளையே சுவாகா பண்றதுதான் பிஜேபி கட்சி. கூட இருக்கான் பாருங்க, அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்சி, அவன் பிஜேபி கூட்டணி, அவனை தவிர அவன் கூட்டணி இருக்கிற எம்எல்ஏ பூரா விலைக்கு வாங்கிட்டான். கூட்டணியில் இருக்கிறவங்க என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி பேசிட்டே இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் வந்து 3 பேரை தூக்கிட்டாங்க பிஜேபி. கூட்டணி பேசிட்டு போது பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருந்துட்டு போதே 3 பேரை தூக்கிட்டாங்க. அதிமுகவில் ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரும் பிஜேபி போவாங்க. 10 ஆண்டு காலம் இங்க இருந்தவர் 10 ஆண்டு எம்எல்ஏ நினைக்கிறாங்க. நீங்க ரெட்டலைக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய தமிழர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ரெட்டைலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் அமையும். இங்கே அதிமுக என்கிற பிஜேபி தான் இருக்கிறது, பாமக என்கிற பிஜேபி தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 3 சின்னம், தாமரை, ரெட்டை இலை, மாம்பழம். எல்லாமே பிஜேபி சின்னம் தான். பாமக சின்னம் கிடையாது. பாமகவுக்கு ஓட்டு போனா பிஜேபி. ஏன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தாங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து அதிமுக எம்பியா தமிழ்நாட்டில் வேலை செய்யவில்லை தோழர்களே, பிஜேபி எம்பியா தான் வேலை செய்யறாங்க. தினந்தோறும் மோடி 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 கூட சொல்ல மாட்டாரு, நாமெல்லாம் மோடின்னு சொல்லுவோம். அவர் ஓபிஎஸ் பிள்ளை வந்து மோடின்னு தான் சொல்லுவார். ஏன்னா வடநாட்டுக்காரங்களோட சேர்த்து பழகிறார் பிஜேபி காரங்களோட. எப்படியாவது வந்து மந்திரி ஆகி அவருடைய லெட்டர் ஹெட்லேயே வந்து மோடி படம் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஸ்லாங்ல மோடி தான் சொல்றாங்க, வட இந்தியக்காரங்க மோடி மோடிம்பாங்க. மோடி பார்க்கலாமா அந்த மோடி, அவரும் மோடி தான் சொல்லுவார். பிஜேபி எம்பியா தான் வேலை செய்யறாரு. நீங்க அதிமுக காரண எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எழுதி வச்சீங்க, அவன் பிஜேபி எம்எல்ஏவா தான் வேலை செய்யும். ஆச்சரியப்பட வேண்டாம், எலெக்ஷனுக்கு பிறகு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சேர்ந்தாலும் செய்திருக்கிறார். இதை நான் நகைச்சுவையா சொல்லுங்க, மைண்ட் செட் மாத்திட்டாங்க.
மைண்ட் செட் மாறுறாங்க. எத்தனையோ தலித் தலைவர்கள் தமிழ்நாட்டில் அப்படிதான் போயிட்டாங்க, இந்தியா கூட அப்படிதான் போயிட்டாங்க. இந்தியாவிலேயே பிஜேபியை நேருக்கு நேராக எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரம் கொண்ட ஒரே அம்பேத்கர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொள்கை பூர்வமாக களத்தில் இருக்கிறோம், கொள்கை பூர்வமாக கூட்டணி அமைத்திருக்கிறோம், கொள்கை பூர்வமாக அண்ணன் தளபதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம். அவர் முதலமைச்சராக வெற்றி நாற்காலியில் அமர்வதற்கு கௌதம சன்னா வெற்றி பெற வேண்டும். அவர் உள்ளூர் வெளியூர் அரசியல் பேசுறாங்க. உள்ளூர்காரனா வந்துட்டு மனநலத்துக்கு இருந்தா பரவாயில்லையா? உள்ளூர்காரனா வந்துட்டு சாராயம் இருந்தா பரவாயில்லையா? உள்ளூர்காரனா இருந்தா மட்டும் போதுமா? நல்லது செய்ய வேண்டாமா மக்களுக்கு? கௌதம சன்னாவை தேர்ந்தெடுத்து பாருங்க. அவர் அரக்கோணத்திலேயே வீடு எடுத்து தங்கி 5 ஆண்டு காலத்திற்கு இந்த தொகுதியின் நலன்களுக்காக என்னென்ன புதுமைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு புதுமைகளை செய்யக்கூடியவர், சுயமாக சிந்திக்கக்கூடியவர், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர், பௌத்த சிந்தனைகளால் ஊறி துடைத்தவர். அவருக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டு. நான் தமிழ்நாடு முழுக்க தேர்தலுக்கு அறிக்கை வந்ததுக்குள்ளே ஒரு அரக்கோணத்துக்கு தேர்தல் என்று நான் எழுதி கொடுக்கிறேன். சுயமான சிந்தனை உள்ள, ஆற்றல் உள்ள ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளரான தோழர் கௌதம சன்னா அவர்களை அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு, காங்கிரஸ் இயக்கத்தின் வாழ்த்துக்களோடு, கூட்டணி கட்சிகளின் வாழ்த்துக்களோடு உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சின்ன சொல்லலாம், நம்ம சின்ன சொல்லலாம், நம்ம சின்ன சொல்லலாம்.